ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 2 வகையான ஊறுகாய் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நெல்லிக்காய் ஊறுகாய், இன்னொன்று வந்து ஆனியன் ஊறுகாய். எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் நெல்லிக்காய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த நெல்லிக்காவெல்லாம் துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சவருக்கு உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் ஆட் பண்ண போகிறோம். ஊறுகாயெல்லாம் எப்பயுமே வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க. உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் வாசனைக்காக. இப்போ இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இந்த துருவி வச்ச நெல்லிக்காவை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் ஊறுகாய் எல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கிக்குங்க. நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நான் ஏன்னா ஒரு 4 டேஸ் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி தான் செய்கிறேன். உங்களுக்கு வச்சு சாப்பிட்ணுன்னா இன்னும் நிறைய கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள். இப்போ இதனோட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு. நான் பொடியாக இருக்கிறதுனால இப்படி ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக வறுத்துட்டு அதை கிரைண்ட் பண்ணி இதனோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், அதுக்குள்ளவே அந்த எண்ணெய் எல்லாமே இந்த கிரேவி வந்து உறிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். நான் இது வந்து கொஞ்சம் 4 டேஸ் 3 டேஸ் அளவுக்கு தான் செய்கிறேன். அதனால் எனக்கு இதுவே போதும்னிட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு ஃப்ரை ஆயாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு 10 மினிட்ஸ். இப்போ பாருங்கள், மூடி போட்டதுனால கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. ஒரு 2 டேஸ்ன்றதுனால உங்களுக்கு தேவைன்னா தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்குங்க. ஆனால் வந்து தண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இதனோட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இதில் நான் வினிகரோ லெமனோ எதுவுமே போடலை. அதனால் வந்து நான் ஒரு 2 டேஸ் தான் வச்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இதில் கால்சியமும் ரொம்ப அதிகங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசையோடையும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக வெங்காய ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வெங்காயம்லாம் சீப்பாக இருக்குது இல்லைங்களா? இப்போ இதை செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 வெங்காயத்துக்கு தோல் நீக்கி நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். சிறு வெங்காயம் கிடைச்சாலும் உங்களுக்கு ஓகே தான். இது வந்து நான் பெல்லாரி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரியட்டும். அது கூடவே கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்குங்க. இல்லைன்னா கூடையே அரைச்சி எடுத்துக்கலாம்.
அப்படியாவது எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடுகு தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். கூடவே மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாவையும் இந்த வாணலியில் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இது ஆயிலில் கொஞ்சமாக ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் எப்படி எழும்பி வருது. இந்த பச்சை வாசம், வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதுலேயும் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. புளி சேர்க்கணுங்க. புளி தண்ணியாக கரைச்சி நீங்கள் சேர்த்திங்கனாலும் பரவாயில்ல, இல்லை இதனோட அரைச்சி போட்டிங்கனாலும் பரவாயில்ல. நான் அரைக்க மறந்துட்டேன், ஆட் பண்ணுவேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும். இப்போ இந்த வெங்காயம் இன்னும் பச்சை வாசம் போகலை, போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இதனோட நீங்கள் புளி கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், மிளகாய், புளி, அதுக்கப்புறம் அந்த பெருங்காயம் எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அந்த அரைச்ச பவுடரை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுலேயும் நான் வினிகரோ வேறு எதுவுமே லெமனோ சேர்க்கலை. அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு மேலேயே நல்லாயிருக்கும். வெளியே வச்சிடாதீங்க. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அது ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதனோட நீங்கள் வேணும்னா சுகரும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரெடியாயாச்சு. இது சுவையான வெங்காய ஊறுகாய் தயாராகியாச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். 1 வீக்காக செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.